இன்னும் டிமோத்தி கேலமெட் நல்லா பண்ணியிருக்காரு. அதே சமயத்தில் நம்மளை ஏன் இவ்வளோ ஹியூமிலியேட் பண்ணுறாங்க, நம்ம அப்படி என்ன தான் பண்ணிட்டோம் அப்படின்னு ரியலைசேஷன் பாயிண்ட் வந்து படத்தில் ஒரு கட்டத்தில் வரும். அந்த இடத்துல டிமோத்தி கேலமெட்டோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. காமெடிங்கிறது ரொம்ப நேச்சுரலா சிங்கிள் மீனிங்ல நிறைய சீன்ஸ்ல புரியும். பட் டபுள் மீனிங் காமெடின்னு சொல்றத விட அடல்ட் காமெடிஸ் இந்த படத்துல ரொம்ப ரொம்ப அழகா ஒர்க் ஆகுது. அண்ட் இன்னுமே இந்த படத்தை பத்தி ஒரு விஷயம் யூனிக்கா சொல்லணும்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா ஃபிலிம்ல ஸ்போர்ட்ஸ் பாலிடிக்ஸ் இருக்கும். அது ஒரு ஸ்கிரீன் பிளேவா போகுது. அதுக்கு பேரலா நீ இந்த ஸ்போர்ட்ஸுக்கு உண்மையா இல்லை, இந்த ஸ்போர்ட்ஸுக்கு நீ துரோகம் செய்யற அப்படிங்கிற இன்னொரு ஸ்கிரீன் பிளே வந்து பேரலா போகுது. அதே சமயம் கேரக்டரா பார்க்கும்போது நீ லைஃப்ல எதுவுமே சாதிக்கல, நீ ஒரு டேஷ் கெட்ட கேரக்டர்டா அப்படின்னு எல்லாரும் சொல்லும் போது, நீங்க என்னதான் சொன்னாலும் நான் ஜெயிச்சு காட்டுறேன் பாரு அப்படிங்கிற ரிடம்ஷன் ஆர்க்குக்கான அந்த ஒரு பேரலல் ஸ்கிரீன் பிளே, இது மூணுமே பைண்ட் பண்ணி ரொம்ப அழகா கிறிஸ்பா ஒரு 2.5 மணி நேரத்துக்குள்ள சூப்பரா சொல்லியிருக்காங்க இந்த மார்ட்டி சுப்ரீம் படத்துல. அவ்வளவுதான். இது வந்து ஒரு அடல்ட்ரேட்டட் ஃபிலிம். கண்டிப்பா